நம்ம நேரு கிட்ட மாநாடுன்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். நாம நினைக்கிறத விட எப்பவும் பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். அதனால்தான் நான் எப்பவும் சொல்றது, மாநாடுனா நேரு, நேருனா மாநாடு. இப்ப கூட பாருங்க, 200 ஏக்கர் இடத்தை தேர்ந்தெடுத்து 200 இடங்கள்ல வெல்லணும்னு குறிப்பால தொண்டர்களுக்கு சொல்லிட்டாரு. நமக்கான கிரவுண்ட ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இனிமே நாம தொடர்ந்து நாம அடிச்சு ஆடணும். இந்த மாபெரும் மாநாட்டுக்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய அவருக்கும், அவருக்கு துணை நின்ற ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் முழங்கும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இது ஏதோ தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக முழக்கம் அல்ல. நம்ம எல்லாம் உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம் தொடரட்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான பொருள். திருச்சியை மாநாட்டுக்காக நாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? இது தமிழ்நாட்டுடைய மைய பகுதி மட்டுமல்ல, இதுதான் கழகத்தின் மாநாட்டு பகுதி. இன்றைக்கு நாம் நடத்திட்டு இருக்கிறது 12வது மாநில மாநாடு. இந்த 12 மாநில மாநாடுகள்ல 7 மாநாடுகள் திருச்சியில தான் நடந்திருக்கிறது. 1956 2வது மாநில மாநாடு, 1990 6வது மாநில மாநாடு, 2006 9வது மாநில மாநாடு, இதோ இப்போ 12வது மாநில மாநாடு. ஈரோடு தந்த பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் மாளிகை கட்டி வாழ்ந்தது இதே திருச்சியில தான். தனித்தனி இயக்கம் நடத்திய போதும் கொள்கையால் ஒருபோதும் பிரியாத தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்தது இதே திருச்சியிலே தான். ரயில்வே சந்திப்பின் ஒரு முனையில் தந்தை பெரியாரும், மறுமுனையில் முத்தமிழக தலைவர் கலைஞரும் இந்திய எழுத்து அழிப்பு போராட்டத்தை நடத்தினதும் இதே திருச்சியில தான். கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டதும் இதே திருச்சியில தான். அப்போ 1953 கை குழந்தையாக இருந்த என்னை என்னுடைய அன்னையார் தயாளம்மையாள் அவர்கள் கொண்டு வந்து தலைவர் கலைஞர்கிட்ட காட்டினதும் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய சிறையிலே தான்.